Hello everyone, welcome to Tasty Dish by Sedu Palaniyappan. இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்பெஷலாக அவல் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அவல் லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இதை இப்போ எடுத்துக்கிறேன். இதே நெய்யில் கிஸ்மிஸ் வறுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் வறுத்துட்டு மீதி நெய் இருக்கு. இந்த நெய்யில் 1 கப் அவல் எடுத்துருக்கிறேன். இதை வறுத்துக்கலாங்க. மிதமான தீயில் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நெய்யில் வறுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளெயினாக கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அவலை நெய்யில் வறுத்தா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால தான் நான் நெய்யில் வறுத்துட்ருக்கிறேன். நீங்கள் கையால் உடைச்சா அவல் உடையணுங்க. அந்தளவுக்கு கிறிஸ்பாக இருக்கணும். அவல் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற வச்சுக்கலாம். அவல் எடுத்த பிறகு இதே கடாயில் ஒரு 1/4 கப்பு ட்ரை கோகனட் சேர்த்துக்கிறேங்க. அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை கோகனட் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான கோகனட் கூட சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ ரோஸ்ட் பண்ணது போதுங்க. இதை வேறு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. 1 கப் அவலுக்கு 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் நான். இதில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து வச்ச அவல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க. இதில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து பவுட்ரு பண்ணியிருக்கிறேங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து கோகனட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலையை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட பவுட்ரு பண்ணியும் சேர்த்துக்கலாங்க. அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு. இதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மிஸை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேங்க. கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க. இதுக்கு கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க. பொட்டுக்கடலை சேர்த்தது நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக தான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கிட்டா ஈஸியாக பிடிக்க வரும். பால் சேர்த்து பிடிக்கலாங்க. ஆனால் பால் சேர்த்துக்கிட்டா 2 நாளைக்கு மேலே வச்சுக்க முடியாது. அதனால் நெய் கொஞ்சம் கூட விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் உருண்டைகள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு அவல் உருண்டைகள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.